அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் துவையல். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். இதில் புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பெருங்காயம் இவ்வளோ எடுத்திருக்கேன், தேவையான அளவு கல் உப்பு, உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது ஆயிலில் உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதை மூணையும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போது காஞ்சிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த துவையலுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி நல்லா செவந்து வந்துருக்கு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாவை வதக்கலாம். உளுத்தம்பருப்பு வதக்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வதக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ரொம்ப செவந்து போயிடும், டேஸ்ட் மாறும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா மெதுவாக நல்லா செவந்து வரும். அப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்தாலே போதும் மிளகாவை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் மூணுமே நான் வதக்கிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு துவையல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது தேங்காய் துவையல் ரெடி ஆகிருக்கு. இப்போ இது நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை துவையலாக தொட்டுக்கணும் அப்படின்னா இது எதுக்குன்னா, லெமன் ரைஸு, கோகோனட் ரைஸ், அப்புறம் தக்காளி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லாங் ட்ராவல் பண்ணி போகும்போது இப்போ இதை அப்படியே தொட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது காலையில் அரைச்சிங்கன்னா மத்தியானத்துக்கு சீக்கிரமே இதாக போயிடும், கெட்டு போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கடாயில் நல்லெண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தோசை, இட்லி அதுக்கெல்லாம் இதை தொட்டுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட்டாக கரைச்சிட்டு இதை தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அருமையான தேங்காய் துவையல் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.